Good morning students, welcome to science class. உங்களை அறிவியல் வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். In the previous class we learned about virus, genetic material and protein, study of virus, different shape, structure of virus. அதாவது சென்ற வகுப்பில் வைரஸை பற்றியும் வைரஸ் பற்றிய படிப்பு வைராலஜி பற்றியும் வைரஸின் வேறுபட்ட வடிவம் பற்றியும் வைரஸின் அமைப்பு பற்றியும் படித்தோம். Today we are going to learn about algae, different type of algae, cell structure of Chlamydomonas, Protozoa, common Protozoa, cell structure of Protozoa, prions, structure of prions, structure of prions. இன்று நாம் ஆல்கே பாசிகள் பற்றியும் ஆல்காவின் வேறுபட்ட வகைகள் பற்றியும் கிளாமிடோமோனஸின் அமைப்பு பற்றியும் புரோட்டோசோவா அவற்றின் பொதுவான அமைப்பு பற்றியும் புரோட்டோசோவா செல்லின் அமைப்பு பற்றியும் பிரியானின் அமைப்பு பற்றியும் விரியானின் அமைப்பு இவைகளை பற்றி இன்று நாம் படிக்க இருக்கிறோம். First let us see algae. Different types of algae. Chlamydomonas, Volvox, Ulothrix, Priscilla, Halva, Hydrodictyon, algae are very simple plant like eukaryotic organism. அதாவது ஆல்கா பாசிகள் மிகவும் எளிமையான யூகேரியாட்டிக் உயிரினங்களாகும். They are found in moist habitats. இவை ஈரமான மணல் பகுதிகளில் வாழக்கூடியவை. They are rich in chlorophyll and can be seen at thin film on the surface of lakes and ponds. இவை மெல்லிய படலமாக குளங்களிலும் ஏரிகளிலும் காணப்படக்கூடியவை. இவை பச்சை நிறத்தில் உள்ள குளோரோஃபைல் உடையவை. Therefore they are known as cross of water. அதாவது இவை நீர்ப்புழுக்கள் என்று அழைக்கப்படுகிறவை. They are autotrophic and they produce their own food with the help of chloroplast. இவை பச்சையத்தை கொண்டுள்ளதால் தனக்கு வேண்டிய உணவை தானே தயாரித்துக் கொள்கிறது. குளோரோபிளாஸ்ட் கண்டைன் குளோரோஃபைல். பசுங்கணிகம் இவை அதாவது இந்த ஆல்கை பசுங்கணிகத்தை கொண்டுள்ளதால் பச்சையமாக பச்சை நிறத்தில் காணப்படுகிறது. அதாவது இந்த ஆல்கை என்பது ஒரு வகை பாசியாகும். The study of algae is called algology, that is bicology. அதாவது ஆல்காவை பற்றி இந்த பாசியை பற்றி படிக்கும் படிப்புக்கு ஆல்காலஜி அதாவது பைகாலஜி என்று அழைக்கப்படுகிறது. Size of virus from 1 micron to 50 micron. இந்த ஆல்கை 1 மைக்ரான்லேருந்து 50 மைக்ரான் அளவு
உள்ளதாக காணப்படுகிறது. அல்கே மேபி யூனிசெல்லுலர் அண்ட் மைக்ரோஸ்கோபிக். அதாவது இந்த பாசியானது நுண்ணிய அளவில் காணப்படுகிறது, ஒரு செல் உயிரியாக காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக கிளாமிடோமோனஸை சொல்லலாம். மல்டி செல்லுலார், பல செல் உயிரிக்கு சர்காசம் என்ற ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சொல்லலாம். யூனிசெல்லுலார் ஆல்கே எக்ஸிஸ்ட் வெரைட்டி ஆஃப் ஷேப். ஒரு செல் உயிர்கள் வேறுபட்ட வடிவங்களில் காணப்படுகிறது. தட் இஸ் ஸ்பெரிக்கல், கோள வடிவத்தில் காணப்படுகிறது. ராடு, கம்பு போன்று காணப்படுகிறது. ஸ்பிண்டில், அதாவது சுருள் சுருளாகவும் காணப்படுகிறது. வேர் த மல்டி செல்லுலார் ஆல்கே ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃப்ளம்மண்ட் அண்ட் பிரான்ச்சஸ். அதாவது மல்டி செல்லுலார் பல செல் ஆல்கையாக இலைகள் மற்றும் கிளைகளுடன் காணப்படுகிறது. ஸ்டடி அபவுட் யூனிசெல்லுலார் ஆல்கே, Chlamydomonas alone. Now let us see cell structure of Chlamydomonas. Chlamydomonas is a simple unicellular motile freshwater algae. அதாவது கிளாமிடோமோனஸ் ஒரு செல் உயிரியான எளிய நகரக்கூடியது மற்றும் நல்ல தண்ணீரில், அதாவது நன்னீரில் வாழும் பாசியாகும். தே ஆர் ஓவல். இவை முட்டை வடிவம் உடையதாகவோ, ஸ்பெரிக்கல் கோள வடிவம் உடையதாகவோ, பைரிஃபார்ம் பேரிக்காய் வடிவம் உடையதாகவோ காணப்படும். The pyriform is a common one found in ponds, touches and water tanks. அதாவது பேரிக்காய் வடிவமுடைய இந்த கிளாமிடோமோனஸ் குளங்களிலும் சாக்கடைகளிலும் மற்றும் தண்ணீர் தொட்டிகளிலும் காணப்படுகிறது. They have a narrow anterior end. அதாவது இதனுடைய மேல் பகுதி குறுகி காணப்படுகிறது. and a broad posterior end. அதனுடைய அடிப்பகுதி சற்று விரிவாக விரிந்து காணப்படுகிறது. The cell is surrounded by a thin and firm cell wall made up of cellulose. அதாவது இந்த கிளாமிடோமோனஸ் செல்லை சுற்றிலும் செல்லுலோஸ் என்ற மெல்லிய உறுதியான செல் சுவரால் சூழப்பட்டுள்ளது. The cytoplasm is seen in between the cell membrane and the cytoplasm. The cytoplasm between the cell membrane and the cytoplasm. அதாவது சைட்டோபிளாசம் செல் சவ்வுக்கும் பச்சையத்துக்கும் குளோரோபிளாஸ்டுக்கும் இடையில் காணப்படுகிறது. The cell contains large dark nucleus lying inside the cavity of the cup-shaped chloroplast. அதாவது இந்த கிளாமிடோமோனஸ் செல்லில் குளோரோபிளாஸ்ட் என்ற பகுதி பசுங்கணிகத்தின் மைய பகுதியில் கருமையான இருண்ட நியூக்ளியஸ், அதாவது உட்கரு காணப்படுகிறது. The interior part of cell bears two flagella which help in locomotion.
அதாவது இதன் மேல் பகுதியில் முன்பகுதியில் டூ ஃப்ளாகல்லா கசையிலைகள் காணப்படுகிறது. அவை நகர்வதற்கு பயன்படுகிறது. டூ கான்ட்ராக்டில் வாக்கோல்ஸ் ஆர் சீன் இன் த பேஸ் ஆஃப் ஈச் ஃப்ளாகல்லம். அதாவது இந்த கிளாமிடோமோனஸ் செல்லில் ஃப்ளாகல்லம் இந்த கசையிலையின் அடிப்பகுதியில் வாக்கோல்கள் காணப்படுகிறது. The anterior side of the chloroplast contains a tiny red colored eye spot. கண் புள்ளிகள் காணப்படுகிறது. அதாவது இந்த வாக்கோல்ஸ் அதன் பக்கத்தில் கண் புள்ளி ஐ ஸ்பாட் காணப்படுகிறது. கிளாமிடோமோனஸ் exhibit sexual and asexual modes of reproduction. அதாவது இந்த கிளாமிடோமோனஸ் பால் இனப்பெருக்க முறையிலும் பாலில்லா இனப்பெருக்க முறையிலும் இனப்பெருக்கம் செய்கிறது. நெக்ஸ்ட் லெட் அஸ் see புரோட்டோசோவா. காமன் புரோட்டோசோவா பொதுவான புரோட்டோசோவாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாராமிசியம். நெக்ஸ்ட் யூக்ளினா. நெக்ஸ்ட் பிளாஸ்மோடியம். புரோட்டோசோவா. A protozoan in Greek, protos means first and zoon means animal. Protos means first, zoon means animal. Is a single celled eukaryote. அதாவது இந்த புரோட்டோசோவா ஒரு செல் உயிரியான யூகேரியாட்டிக் செல் உயிரினமாகும். They are included under the kingdom Protista. இந்த புரோட்டோசோவா புரோட்டிஸ்டா என்ற வகைப்பாட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. The study of protozoa is called protozoology. அதாவது புரோட்டோசோவை பற்றி படிக்கும் படிப்புக்கு புரோட்டோ விலங்கியல் என்று பெயர். They are found in ponds. இவைகள் குளங்களிலும் ஓசோன் பெரிய கடல்களிலும் இன் மாய்ஸ்ட் சாயில் ஈரமான மணல்களிலும் and in the cells and tissues of plants and animals causing disease. இவை பிளான்ட்ஸ் தாவரங்களிலும் விலங்குகளிலும் நோய்களை உண்டாக்கும் செல்களில் திசுவாகவும் காணப்படுகிறது. திசுக்களில் உள்ள செல்லாகவும் காணப்படுகிறது. They range from 2 to 200 microns. இந்த புரோட்டோசோவா 2 மைக்ரானிலிருந்து 200 மைக்ரான் வரை அளவுடையவை. புரோட்டோசோவா ஸ்பெஷலைஸ்ட் ஆர்கனல்ஸ். இந்த புரோட்டோசோவாவில் சிறப்பான நுண்ணுறுப்புகள் காணப்படுகிறது. The organelles are used for movement. இது நகர்வதற்கு பயன்படுகிறது, இயக்கத்திற்கு பயன்படுகிறது. மற்றும் ஃபீடிங் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ். ஃபீடிங் உணவூட்டம். இவைகள் மற்றவைகளை சார்ந்து வாழ்பவை. அதனால் அதிலிருந்து உணவுகளை பெற்றுக்கொள்வதற்கும் மற்றும் அதர் ஃபங்க்ஷன் மற்ற பணிகளுக்கும் இந்த ஸ்பெஷலைஸ்டு ஆர்கனல்ஸ் அதாவது சிறப்பான நுண்ணுறுப்புகள் பயன்படுகிறது. இந்த ஸ்பெஷலைஸ்டு ஆர்கனல்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் மூமெண்ட், ஃபீடிங் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ்.
Next, the types of protozoas. First one, ciliatus. Presence of cilia for locomotion. Example, paramecium. Second one, flagella. Presence of flagella for locomotion. Example, Euglena. Third one, pseudopodia. Presence of pseudopodia for locomotion. Example, amoeba. Fourth one, Sporozoa. Parasites. Example, Plasmodium. Sporozoa இவை ஒட்டுண்ணி வாழ்க்கை வாழக்கூடியவை. எடுத்துக்காட்டு பிளாஸ்மோடியம். Next, let us see amoeba. Amoeba is a unicellular microscopic organism. அதாவது அமீபா ஒரு செல் உயிரியான நுண்ணுயிரியாகும். It is found in ponds. இவை குளங்களில் காணப்படும். அமீபா இஸ் irregular in shape. இந்த அமீபா ஒரு ஒழுங்கற்ற வடிவம் உடையது. இட் ஹாஸ் செல் மெம்பரைன். இதில் செல் சவ்வு காணப்படும். சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ். சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் உட்கரு காணப்படும். இட் இஸ் protozoa that moves by means of pseudopodia. போலிக்கால்கள் pseudopodia. In Latin, false feet. அதாவது இந்த சூடோபோடியா என்பதுக்கு போலிக்கால்கள், பொய்க்கால்கள் என்று லத்தீனில் அழைக்கப்படுகிறது. The pseudopodia are the extended part of cell membrane. The pseudopodia நீண்டுள்ள பகுதி செல் சவ்வாக காணப்படுகிறது. It helps to catch its prey. இது மற்ற பொருட்களை பிடித்து உண்பதற்கு, அதாவது உணவுகளை உண்பதற்கு இந்த செல் மெம்பரன் பயன்படுகிறது. செல் சவ்வு மெம்பரன். இந்த செல் சவ்வு, செல் மெம்பரன் உணவுகளை பிடித்து உண்பதற்கு பயன்படுகிறது. And the body flow around the food particle and engulfs it, forming food vacuoles. அதாவது உணவு துகள்களை சுற்றி ஒரு சவ்வாக உருவாக்கி உணவை உட்கொள்கிறது. Constricted vacuoles are seen in the cytoplasm, help in excretion. அதாவது இந்த வாக்குவல் உணவு குமிழ், ஃபுட் வாக்குவல், இந்த உணவு குமிழ்களில் சைட்டோபிளாசம், it helps to catch its prey. செல் சவ்வு, இந்த செல் மெம்பரன் உணவுகளை பிடித்து உண்பதற்கு, அதாவது சாப்பிடுவதற்கு பயன்படுகிறது. The body flows around the food particles and engulfs in it, forming food vacuoles. அதாவது இதற்கு கிடைக்கிற உணவுகளை, சிறு சிறு துகள்களை சுற்றிலும் ஒரு வாக்குவல்ஸ், அதாவது நுண்குமிழ்களை உருவாக்கி உணவாக உட்கொள்கிறது. Constrictive vacuoles are seen in the cytoplasm that help in extraction. அதாவது
சுருங்கக்கூடிய நுண்குமிழ்கள் சைட்டோபிளாசத்தில் கழிவு நீக்கத்திற்கு பயன்படுகிறது. இந்த சைட்டோபிளாசத்தில் சுருங்கும் நுண்குமிழ்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் வாக்கோல் எக்ஸ்கிரேஷன் கழிவு நீக்கமாக பயன்படுகிறது. அமீபா reproduces by means of fission and sporulation. அதாவது அமீபா இணைவு முறையிலையும் ஸ்போர்லேஷன் ஸ்போர் உருவாதல் முறையிலும் தனது இனத்தை பெருக்கிக் கொள்கிறது. Now let us see prions. That is structure of prion. பிரியானின் அமைப்பு பற்றி இப்போது பார்ப்போம். The word of prion is derived from proteinaceous infectious particle. அதாவது பிரியான்கள் புரதத்தாலான தொற்று துகளிலிருந்து பெறப்பட்டதாகும். Prions have neither DNA nor RNA to transmit infection. அதாவது இந்த பிரியான்கள் டிஎன்ஏயோ அல்லது ஆர்என்ஏயோ கொண்டிருப்பதில்லை. Prion is a mutated form of a usually harmless protein. அதாவது இந்த பிரியான்கள் நோய் தொற்றுகளை ஏற்படுத்துவதில்லை. The prions causes disease by affecting brain or neural disease, neural tissue. அதாவது இந்த பிரியான்கள் affecting brain ஒன்று மூளையோ அல்லது நரம்புகளையோ தாக்கும், நரம்புகளில் உள்ள திசுக்களை தாக்கும். எக்ஸாம்பிள் குயிட்ஸ்பெல்ட் ஜேக்கப் டிசீஸ். அதற்கு உதாரணமாக குயிட்ஸ்பெல்ட் ஜேக்கப் நோய் சொல்லலாம். மற்றொரு உதாரணம் குரு, அதை அசோசியேட்டட் பை கானிபலிசம் ஊன்உண்ணி. அதாவது மற்ற நர மாமிசத்தை உண்ணக்கூடிய உண்ணி குரு. Now let us see virions. நாம் இப்போது வீரியான்களை பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் வீரியான். வீரியான்களின் அமைப்பு. Virions is an entire virus particle consisting of an outer protein cell called the capsid and an inner core of nucleic acid. அதாவது வீரியானில் மைய பகுதியில் நியூக்ளிக் ஆசிட் நியூக்ளிக் அமிலம் காணப்படுகிறது. The various found outside the cell extracellulose known as virion. Virion has the capacity to infect the living tissue. இந்த வீரியான்கள் உயிருள்ள திசுக்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் திறன் பெற்றவை ஆகும். Assignment. Write a short note on structure of Chlamydomonas. கிளாமிடோமோனஸின் அமைப்பு பற்றி சுருக்கமாக எழுதுக. மீண்டும் அடுத்த பாடவெளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.